திருவண்ணாமலை இது 3ஆம் நாளுக்கு கிரிவலம் சுற்றி வர 3 நாள். இன்னும் 45 நாள் இருக்குது. இங்கே தான் இருப்பேன். சிறப்பாக சுற்றி வந்துட்டுருக்கோம். இன்னும் சிறப்பாக அந்த 45 நாள் இன்னும் சிறப்பாக பண்ணோம். கண்டிப்பாக நிறைய மக்களை இங்கே பார்த்துட்ருக்கேன். நல்ல ஒரு விஷயங்களை நல்ல ஒரு மக்கள்லாம் சந்திக்கிறேன். நான் இங்கே நிறைய பேர் சிவனடியார்லாம் சந்திச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த ரூமு எனக்கு இங்கே ஒரு சிவனடியார் தான் இந்த ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு பாக்கியம் தானே. நான் நினச்சே பார்க்கல, இங்கே போகிறோமே எப்படி இருப்போம், ரூமு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் சிறப்பாக தங்கிறதுக்கு பாதுகாப்பாக எனக்கு அந்த சிவனோட இதுவில் கண்டிப்பாக நல்ல மக்களுக்கு கிடச்சி அவங்க எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சாவி கொடுத்தாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல தங்கியிருக்கோம். இது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். ஏன்னா அவர் அமைச்சு கொடுத்தது. நீங்கள் வாங்க, உங்களுக்கு நல்ல விஷயம், நல்லா சக்தி பாதையாக சிவன் பாதையாக நான் அவங்க கூட இருக்கேன். அதனால் எல்லா விஷயம் நல்ல மாதிரியே நடக்கும். அந்த 48 நாளும் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்றதுனால அவர் இங்கே வர சொல்லியிருக்காரு. எனக்கு நிறைய வேலை, கும்பேசவ வேலை, ஆலயம் கட்டின்னு இருக்கிறதுனால அந்த ஆலயம் வேலை அப்படியே தான் இருக்குது. இன்னும் கட்ட முடியல, கொஞ்சம் பைசா இதுவாக இருக்குது. அந்த வேலையை முடித்து இது கிரிவலத்தை முடித்து அந்த கும்பேசவ 12வது வருஷம் சிறப்பாக நடத்தணும். உங்களால் முடிஞ்சாலும் அந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அது பெரிய பாக்கியம் தானே. ஒரு கும்பேசவத்துக்கு ஒரு ஆலயம் கட்டுறதுக்கு உதவி பண்ணுறது, அந்த புண்ணியம் உங்களுக்கும் தானே கிடைக்கும். 4 மக்கள் தங்கிறதுக்கு நல்ல ஒரு விஷயங்கள். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சாலும் பண்ணுங்கள். ஏன்னா சிறப்பாக 12வது வருஷம் நடத்தணும் தான் அவர் எனக்கு ஆட்சி கொடுத்து நான் இங்கே வந்திருக்கேன். அது எப்படி நடத்துகிறாருன்றது அவர் தான் பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் நடத்தி கொடுக்குறாருல, எனக்கு அதுவும் நடத்தி கொடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது.